தொட்டியத்தில் அரசியல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த தேமுதிக நிர்வாகி உள்ளிட்ட 2 பேர் திடீரென்று அரிவாளால் வெட்டி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வாத்துக்கார தெருவை சேர்ந்தவர் தேமுதிக நிர்வாகி அர்ஜுனன். இவர் தொட்டியத்தில் பழச்சாறு கடை வைத்து நடத்தி வருகின்றார். இவர் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு நடேசன் என்பவரின் வாத்துக்கறி கடைக்கு சென்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பாலசமுத்திரம் வஉசி நகர் பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் பிரதீப் என்பவர் அர்ஜுனனுடன் அரசியல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது ஆத்திரமடைந்த இருவரும் வாத்துக்கறி கடையில் இருந்த அரிவாளை எடுத்து ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகின்றது. இதில் அர்ஜுனனுக்கு இடது மற்றும் வலது கையில் இரத்த காயமும், பிரதீப்புக்கு தலை, கை, கால் பகுதியில் இரத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் தொட்டியம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அர்ஜுனன் மற்றும் பிரதீப் அளித்த புகாரின் பேரில் தொட்டியம் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.